தலைவர் பாருங்க என்னென்ன சர்க்கஸ் எல்லாம் பண்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நயகரா வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் சரையல் வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதனால தான் கேள்வி பட்டனையுமே நம்ம வந்தாச்சு. அது இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் நாள் ஓப்பனிங். அதனால் ஓப்பனிங்லேயே நம்ம மக்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக நம்ம வந்தாச்சு. அதே மாதிரிங்க இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, நம்ம மக்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் ஃபால்ஸ், அதாவது நயகரா சரையல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள ஃபுட் கோர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டால்ஸு, அதுக்கப்புறம் விளையாடுற மாதிரி தூரி, ராட்டனங்கள், பேய் வீடு, அப்புறம் மரணக்கிணறு எல்லாமே வந்து உள்ளே இருக்காங்க. வாங்க அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கோடு நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி இதோட அக்யூரேட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில் பல்லடத்துலேயே பார்த்தீங்கன்னா கண்ணம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஜார் பக்கத்துலேயே தாங்க இது லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஓகே மக்களே, இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. அப்படியே பின்னாடி தெரியலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஓகே, அதே மாதிரி இங்கே டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ 4:55 ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்டர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வயசுக்குள்ளே உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஃப்ரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 வயசுக்கு மேலே போகிறவங்களுக்கு ஒரு ஹெட்டுக்கு 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, அப்படியே வாங்க ஜாலியாக போய் சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து நம்ம பல்லடம் வந்து ட்ராவலிங் பண்ணி நம்ம வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணால் பட் அப்படியே லைக்கு, அந்த ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாமே நம்ம சேனலுக்கு பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நம்ம டீம், அதாவது நம்ம இன்ஃப்ளூயன்சர் டீம்ஸோடு தான் நம்ம போயிருந்தோம். அதனால் செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே மக்களே, ரிப்பனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்மளும் வந்து உள்ளே போயாச்சு. அப்படியே உள்ளே போகிற 2 சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சைடில் எல்லாமே ஃப்ளக்ஸ் மாதிரி டெக்கரேஷன்லாம் போட்டு நல்லா பூ எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம டீம்ஸோட. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் எப்படி இருக்கும், செம்ம ஜாலியாக தான் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஆகஸ்ட் 2, 2026 ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஷிப் டே. அட்வான்ஸ் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே மக்களே, அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்து நின்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நயகரா ஃபால்ஸ் செட்டிங் தாங்க இருக்குது. மேலேருந்து பாருங்கள் தண்ணியெலாம் எப்படி கொட்டுதுன்னு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. உண்மையாக மக்களே, இந்த ஐ லவ் பல்லடம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கும் அந்த பேக்கில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸோடைய அந்த வாட்ரு கொட்டுற இதுக்கும் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் அப்படியே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்களே, இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கும் அப்புறம் இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். மற்றபடி நம்ம இப்போ இங்கே குளிக்கிறது, இந்த தண்ணியில் விளையாடுறது அதெல்லாமே பண்ண முடியாது. பார்க்குறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இதுக்கு பேக்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமான ஒரு ஸ்லைடு வாட்டர் ஃபால்ஸ். நம்ம நிறையா வீடியோ இதெல்லாம் சென்னையில் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே பார்த்துருப்போம், கோயம்புத்தூர்லையுமே போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பல்லடத்தில் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. செம்ம தரமாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் இருக்குது, இங்கெல்லாம் டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்க நினைக்கிறேன். இப்போ தான் கரெக்டாக ஓப்பனிங் பண்ணோன்னே நம்ம தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஓகே, வாங்க பக்கத்தில் போக பார்ப்போம். ஐ லவ் பல்லடம் அப்படின்னு சொல்லி 2 பக்கமே போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட் பாருங்கள். நம்ம இன்ஃப்ளூயன்சர் டீம்ஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நம்ம யுகி ப்ரோ பாருங்கள் அல்டிமேட் பண்ணிகிட்ருக்காரு. வாங்க பக்கத்தில் போவோம். சவுண்டு வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, வேறு வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. என்ஜாய் பண்ணுங்க, ஒரு டான்ஸை போடுங்க. பாருங்கள் நம்ம ஏகேலாம் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம டீம்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அப்படியே பக்கத்தில் போக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தண்ணி நல்லா வர மாதிரி இந்த ஈவெண்ட்டை பண்ணுறது வந்து டிஜே அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது ப்ரொமோஷன் இல்லைங்க, நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக. லைட் செட்டிங்லாம் இன்னும் நம்ம நைட் வரைக்கும் இருந்து பார்ப்போம். நல்லா ஃபுல்லாக சாரல் அடிக்குது. வேறு லெவலில் இருக்குது. நான் பேசுறது கூட கேட்குதா இல்லையான்னு தெரியல. தரமான செட்டிங், ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க பயங்கரமான ஒரு நல்ல ஸ்பாட்டு. பக்கத்தில் போக பார்த்தீங்கன்னா நல்லா சாரல் அடிக்குது. பாருங்கள் கேமராவே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மங்கல் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்கள் வேறு லெவலில் பாட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்த்தாலே நல்லா அந்த பேக்கில் இருக்கிற அந்த நயகரா வாட்டர் ஃபால்ஸுக்கும் அப்படியே இந்த இருக்கிற செட்டிங்க்கும் வேறு லெவல். அது போக இன்னும் பின்னாடி நிறைய அந்த பொருட்காட்சி ஆட்டணும் எல்லாமே இருக்குது. இங்கே 2
கார்னர் ஸ்ட்ரீட் ஃபுட் கார்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாப்கார்னு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டிஜேஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருட்டாச்சுன்னா அந்த இடமே வேறு லெவலில் ஜொலிக்கும் நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம அங்கேயே நம்ம ஃபுல்லாக பேசி தான் விளாக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அந்த ஃபுல்லாக அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசினதே சரியாக கேட்கல. அப்புறம் பாட்டு போட்டோம்னா யூடியூப்பில் காப்பிரைட்டும் வந்துடும். அதனால் நம்ம ரீவைஸ் கொடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு. இன்னும் ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நம்ம ஒரிஜினல் வாய்ஸே போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இங்கே பஞ்சு மிட்டாயோட ஸ்டால்ஸு, ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸு, அப்புறம் இந்த 360, அதாவது நம்ம நின்று அப்படியே வந்து ஃபோனை ரொட்டேட் பண்ணும்ல, அது எல்லாமே இருக்குது. வாங்க இப்போ நம்ம அடுத்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போவோம். மக்களே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா சரையல் வாட்டர் ஃபால்ஸ். எப்படி ஜம்முன்னு தண்ணி பாருங்கள், மேலேருந்து சறுக்கிட்டு வருது பாருங்கள். இது சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே. இந்த மாதிரி சரையல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் எக்ஸ்போ சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம திருப்பூரில் நம்ம பல்லடத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு இது போட்டிருக்காங்க, இந்த சிவப்பு கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இதுக்கு மேலே யாரும் போக முடியாது. ஆனால் சில பேர் மேலே ஏறி நிற்போம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அவங்க யாரும் போக வேண்டாம், ஏன்னா சறுக்கி விட்டு கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறக்காக போட்டிருக்காங்க. அப்புறம் செப்பலும் போட்டக்கூடாதாம்மா. பட் சரியான செட்டிங் இங்கே பாருங்கள். இதெல்லாம் கல் இல்லை, இதெல்லாம் அட்டை மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க வேறு லெவலில். தண்ணிலாம் நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது. பக்கத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. மேலே ஃபுல்லாக டிஜே லைட் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம போகலாம், அப்படியே நடந்து போகலாம். வாங்க, இல்லை அப்படியே படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஜம்மு நாங்கள் அப்படியே நடந்து போவோம். மக்களே, ஜாலியாக வந்து இந்த வியூவை பார்க்கறதுக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி சோபா மாதிரி செட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே பட்டர்ஃப்ளைவு, அப்புறம் அந்த டிஜே டான்ஸாருக்கு அந்த ஸ்டேஜு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொண்டு அப்படியே ஜம்முன்னு அந்த வியூவை பார்த்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் பாருங்க. அங்கே கொண்டு பார்த்தா வேற லெவல் இருக்குது. வாங்க அந்த வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் அப்படியே உள்ள ஜெயிண்ட் வீல் மற்ற உள்ளெல்லாம் இருக்காமா, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சைட்லாம் பாருங்கள், சூப்பராக நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம மதர் தெரசாவுடைய பிக்சர் அப்புறம் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. புல்லு, புலி பாருங்கள், கொரிலா, அப்புறம் நம்மளுடைய சார்லி சப்பின், அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 7 ஒண்டர்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே தாஜ்மஹால், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரு, இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக ஸ்டால்ஸ் போட்டிருக்கு. ஜாலியாக ஸ்லைடில் விளையாடலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால எல்லாமே ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சண்டே அந்த டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து வேறு லெவலில் உங்கள் கிட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் வந்து அந்த தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸு அந்த தீமில். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எக்ஸிபிஷன் போகும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து 90s கிட்ஸ் முட்டையெல்லாம் இருக்குங்க. பழைய காலத்தோட ஞாபகத்தோட மாதிரி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் முட்டையெல்லாம் இருக்குது. மறக்க வந்து பாருங்க, என்னென்ன மிட்டாய், புளி ஜாம்லேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம ஃபேவரட் சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது 90 கிட்ஸோடது. அதுக்கப்புறம் அல்வாஸ், அல்வாவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ப்ரோ அப்படியே ஹாய் மட்டும் காமிச்சு ப்ரோ. ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வருது ப்ரோ? நார்மல் காய்க்கல கேரளா. ஓகே, தேங்க்யூ, பாய். அப்படியே பாருங்கள், அப்படியே டாய் ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பனாக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்டில் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு. மேலே தான் நிறைய பைப்ஸ் எல்லாம் வச்சு செம்மையாக உருவாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஃபேவரட் ஃபேமிலி கேம்ஸ் இருக்குது. அதாவது இந்த பாலு, அப்புறம் இந்த ரிங்கு போடுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸஸ் இருக்குது. பாருங்கள் மக்களே, பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிட்ஸ் உள்ள விளையாடுற பால் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் கோஸ்ட் பேய் வீடுகள் இருக்குது. உள்ள கோஸ்ட் ஹவுஸில் சவுண்டே அலற வருது. உள்ள அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. போகலாமா
அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மட்டும் பயங்கரமாக பண்ணுறாங்க பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நம்ம எக்ஸிபிஷனுக்கு நம்ம போகும்போது அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம தூரிகள், கொலம்பஸ், அப்புறம் ராட்டம் தூரிகள் எல்லாமே இருக்குது. அப்புறம் பேய் வீடு இருக்குது. உள்ள கொஞ்சம் ஸ்டால்ஸும் அவைலபிளில் இருக்குது. எல்லாமே பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்போவுடைய ஃபுல் ட்ரோன் வியூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பேய் வீட்டுக்குள்ள போறோம். வாங்க. இவரே பேய் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. பேய் வீட்டுல கூட பயம் இல்ல. மக்களே, உள்ள கோஸ்ட் ஹவுஸ் கூட உள்ள போயிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு பயம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சும்மா அந்த சவுண்ட் எஃபெக்ட் வேணால் நல்லா இருக்கு. நம்ம யுகி பிரதர் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபன்னெல்லாம் பண்ணிட்டு அவங்க மாதிரியே கத்திட்டு கிடந்தாரு. அதுதான் ஃபன்னாக இருந்துச்சு. உள்ளே போய் லைட் செட்டிங்லாம் போட்டுருந்தாங்க, சவுண்டெல்லாம் அதனால செமையாக ஜாலியாக உள்ள சும்மா நம்மளும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். மற்றபடி நார்மலாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நம்ம டீம் எல்லாம் உள்ளே போய் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேய் ஹவுஸை ஃபோட்டோ ஷூட் ஹவுஸாக மாற்றிட்டாங்க. ஓகே, நம்ம டக்குன்னு வந்தாச்சு. பல்லடம் பாஸ்கர், how was your experience? ஐயோ பயமா இருக்கு. ஓகே, நம்ம பாய்ஸ் எல்லாம் பாருங்க உள்ள ஏறிட்டாங்க. நம்ம பாய்ஸ்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்சர் டீம்ஸ் எல்லாருமே, நம்ம யுகி ப்ரோ எல்லாருமே ஏறி இருக்காங்க. ஓகே, இதில் நம்ம போகல, வேண்டாம், அவங்க போட்டோம், நம்ம அப்படியே வீடியோ எடுத்துருவோம். ஏன்னா மேலே இருந்து அப்படி வீடியோ எடுக்க முடியாதாம்மா. நெக்ஸ்ட் கொலம்பஸ்ல போகிறோம். நாங்க போவோம், அப்படியே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவோம். வேற லெவலில் ஈகராக போயிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? என்னெல்லாம் கலக்க போகணும்னு தெரியல. நம்ம தான் வந்து ட்ரையல் ரன்னே நம்ம தான் வேற லெவல். போடு போடு போடு.
உயிரை நீ பழைய விட்டுருவாயே. மக்களே, இந்த கொலம்பஸ் ரைடை மட்டும் நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நிறையா டைம் போயிருக்கோம். பட் ஆனால் இது ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே கொண்டிருந்தோம்ல, நம்ம பிரதர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வைப்பில் கத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு நல்லா ஹைட் ஏற்றி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வைப்பில் கத்திட்டு இருந்தவங்க எல்லாம் பயத்தில் ஐயோ எம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்ம இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சி நல்லா பவராக பண்ணி விட்டார். அவனை சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? தரமான ரைடு ப்ரோ. மக்களே, அடுத்து ஸ்மால் ட்ரெயின் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் வாட்டர் போட் இருக்கு. ஆனால் யாரும் விளையாடல, அதனால போட்டு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு. இது பாருங்க, அழகாக ட்ரெயின் மட்டும் சும்மா போயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வீலுக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. நம்ம போலப்பா ஒன்றுக்கே கொஞ்சம் இதாகி போச்சு. நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபேவரட்டான மரணக்கிணறுக்குள்ளே போக போகிறோம். இதுதாங்க எனக்கு ரொம்ப 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 சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. நிறைய டைம் போயிருக்கோம், பட் இன்றைக்கும் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வம். எங்கள் மக்களையும் போகும் பாருங்க மக்களே, இதான் மரணக்கிணறு. இதில் வேறு லெவலில் ஓட்டுவாங்க பாருங்கள். ஒரு RX நிற்கிது, அப்புறம் ஒரு 800 நிற்கிது, அப்புறம் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம உண்மையாகவே நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். கஷ்டப்பட்டு நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, வேறு லெவலில். திகி ப்ரோ, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், குருணாசாமிகளில் இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மிக பெருசெல்லாமே இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இங்கேருந்து பாருங்கள், அப்படியே ஃபுல் வியூ தெரியுது. ஓகே மக்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏகே ப்ரோ கொடுக்குறாரு. மக்களை, இந்த மரணக்கிணறோடைய வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அடுத்த வீடியோ செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான். அதே மாதிரி கிட்டத்தட்ட 4:45 வந்தோம். கிட்டத்தட்ட இப்போ மணி 9 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததுனால ஜாலியாக ஃபன்னாக வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே விளையாண்டது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து உங்கள் கிட்ஸோட நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணி நீங்களும் ஜாலியாக வந்து இந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்குங்க.